செந்தி முருகா நன்னா இருக்கீங்களா? சேமமா இருக்கு. அகத்தில் எல்லோரும் நன்னா இருக்காங்களா? அம்பி அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். சதா நேரம் என்னை கேட்டுருப்பாரு. கையில சிக்கலின் வந்து மேல அவ பாசமா இருக்கா. சரி சத்தியமா நீ இப்படி எல்லாம் பண்ணாப்பா. குழந்தை எப்படின்னு சொல்லிக்க 3 கண்ணாடிய உடைச்சிருக்கியா? சிவஜாலா உன் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கா? உன் மகன் என்ன பண்ணிருக்கா? வயசுக்கு வந்துட்டாளா? பெரியவளா வந்துட்டாளா? தம்பி அகத்தில் என்ன இருக்காளா? வாத்துக்காய் எப்படி இருக்கா? கொஞ்சம் கோளாக இருந்திருக்க. உன் கவனையை ஒடிச்சுடுவா. லோகம் கட்டி விட்டுடு. லோகமா கட்டிட்டு லோகத்தில இருக்கவா கட்டிட்டா. காரணம் என்ன தெரியுமோ? எல்லாரும் வந்துட்டா. இந்த கட்டையில போக கருப்பாய் நகை மாமிசம் சாப்பிடுறது மட்ட புத்தி உள்ளது. சதா நேரம் கட்டியை தீட்டாதடா. உனது புத்தியை தீட்டுன்னு சொன்னாரா? சதா நேரம் கட்டியை தீட்டுண்டே இருக்கா. ஒருவேளை கசாப்பு கடை வச்சிருப்பாங்க. இல்ல இந்த கடை வச்சிருக்கானா? அப்படியெல்லாம் இங்க இருக்கிறா. அவங்க கூப்பிடுங்கயா? இல்ல அவங்க கூப்பிட்டு வைக்க. இப்ப அவளை கூப்பிடும் பாருங்க. ஐயா அம்பி இப்ப அவளை கூப்பிடும் பாருங்க. ஏடா பாயமாவனே, ஏண்டா அம்பி இதத்தான் நான் சொன்னேன். லோகம் கெட்டு விடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்? அவன் பாயமான நாயினான்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அதை சொல்றது நியாயம் இல்லையா? நாய் நன்றி உள்ளன்னு சொல்றேன். ஆமா இப்ப நாம பண்பா அன்பா கூப்பிடுறேன். ஏன்னா கருப்பாய் மகனே வாயண்டா. உலகத்திலேயே உலகத்தை கெடுத்தவங்க யாரு பார்த்தா கோயிலுக்கு பூஜை கீரை வியாபாரம் பார்த்தியா? வாய பாரு.
திராவே நாசமா போயிடுவேன். கேட்டு முட்டை சாமலா போயிடுவேன். ஆமா நீங்க கோடீஸ்வரா போயிருக்கீங்க. அது உண்மைதான் இல்லைங்களா? உதித்தவாடா ஒழுங்கா தெளிவா பேசு. தெரியவா? ஆமா என்ன பார்த்து சொல்றேன்? பையன் பொறுமையா பேச முடியாது. நாடகம் விடிய காட்டி வரை 6 மணி வரை நாடகம் இருக்குல்ல. என்ன பார்த்து தெளிவா பேசுறீங்க கேக்குறியா? ஏண்டா இவெல்லாம் யாரு தெரியுமா? இவெல்லாம் யாரு? ஊர் மக்கள். இவெல்லாம் மேற்குளத்தில் உதித்தவா. நாங்கெல்லாம் பூலோகத்துல உதித்தவர்கள். மேற்குளத்தில் உதிக்கலடா, நிழலை குளத்தில் உதித்தவா. ஏண்டா மறையூரா நிலையூரா? டேய் மிதலை குளத்தில் உதித்தவா. ஆமா நாங்கெல்லாம் கடுகு சந்தையில உதித்தவா. இவெல்லாம் யார் தெரியுமா? பிரம சத்திரிய வைசரிய சூத்திரன் சொல்லப்பட்ட நாவல வர்ணத்தவா. என்ன இவெல்லாம் முதல் குளத்தில் உதித்தவாடா. முதல் குளத்தில. ஆமா இவெல்லாம் வருணஜம் பண்றதுனாலதான் இந்த லோகத்துல இவெல்லாம் வருணஜம் பண்றதுனாலதான் இந்த லோகத்துல மாதம் மும்மாறு மழை பெய்து இருக்கு. மாதம் முன்னாடி எங்க மழை பெய்யுது? ஏண்டா சண்டால பாவி மழை இந்த வருஷம் தான் ஒழுங்கா பெஞ்சிச்சுன்னு பார்த்தா அவன் உண்மையை சொல்லணும். அக்னி நட்சத்திரத்துக்கு மழை வச்சு வரீங்களா? அதையெல்லாம் ஏத்துக்கலாம். ஆனா நம்ம பொழப்ப கூட கெடுத்துருச்சு பாருங்க. உங்களை கிட்ட வரிசையா நாடகம் இருக்காளுக்கு பூரா நீங்க பொழப்பு இல்லாம 100 நாளைக்கு கூட போக முடியாம போச்சு. ஆனா அதுல என்ன நீங்க செஞ்சது இல்ல. உனக்கு 5 நாடகம் 2 வச்சு மாதம் மும்மாறு மழை பெய்து இருக்குல்ல. ஆமா அதுல முத மழை இவாளுக்கு தாண்டா பெய்து இருக்கு. யாருக்கு வேதியம் ஓதுவருக்கு வேதியருக்கு ஒரு மழை. வேதம் எப்படி பெய்து தெரியுமா? வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஒரு மழை. ஆமா வச்சுக்கோ, இதயத்தில் வச்சுக்கடா, மனசுல வச்சுக்கோ. 2வது மலை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நீதி நெறிதவரால் மன்னருக்கு ஒரு மலை. மன்னருக்கு ஒரு மலை கொடுங்க வச்சுக்கிறேன். அதையும் வச்சுக்கிறேன். 3வது மலை யாருக்கு தெரியுமா? 3வது மலை அதுவும் உட்கார்ந்து இருக்க முகத்தோட மாத கற்பனையோடு மங்கையூருக்கு ஒரு மலை. மாதம் மும்மாறு மழை பெய்து இருக்கிறாரா? அதுல முத மலை வாழ்த்து தாண்டா பெய்து இருக்கு. பேசிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு அம்பி என்ன தம்பி சொல்லுங்க. லோகத்துல மழை பெய்யுதுன்னு சொல்றீங்களா? மழை இப்ப பெய்ய வைக்கிறேன். மழையை இப்ப பெய்ஞ்சா நோகாம காசு வாங்கிட்டு போற பாக்குறியா? சின்னவட கட்டி காசு வந்து ஒரு சும்மா தெரியுதா? நீதான் தொம்பி அடே நீதான் சொல்ற மழை பெய்யலைன்னு சொல்றீங்களா? ஆமா இப்ப பெய்ய வைக்கிறேன். நீ சரியான சாமியார் ஐயர். நீ ஐயர் வந்தார. இப்ப மழையை பெய்ய வச்சு காட்டியா? இப்ப இந்த இடத்துல பெய்ய வைக்கவா? நான் சொல்றேன் கேள்றா. சொல்லியா? இப்ப இந்த இடத்துல பெய்ய வைக்கவா? இந்த இடத்துலயா? இப்ப பெய்ய வைக்க மசல் கூட பெய்யாது. ஏண்டா பெய்ய சொல்லு. ஏண்டா நீ பெய்ய சொல்லணும் பெய்ய வச்சிருவோமா? என்ன மூத்திரமா பெய்ய சொல்றேன். எங்களுக்கு குடுக்கறத கொடுத்தா தானா மழை பெய்ய வைப்போம். உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? நல்லா ஒரு கட்டக்கம் எடுத்துட்டு முதுகுல கொடுக்கவா? ஏண்டா என்னென்ன கொடுக்கணும் தெரியுமா? 3 படி பச்சரிசி. 3 படி பச்சரிசியா? 3 படி பூங்கரிசி. 3 படி புழுங்கரிசி. காய்கறிகள் என்ன தக்காளி இந்த கத்திரிக்காய். காய்கறிகள். பருப்பு வகைகள். துவரம் பருப்பு பாசி பருப்பு. பருப்புல என்னென்ன தெரியுமா? துவரம் பருப்பு பானா பருப்பு. பானா பருப்புன்னா என்ன தெரியுமா? பாசி பருப்பு. பானா பருப்புனா பட்டாணி பருப்புடா. பாவனா பருப்புனா தான பாதி பருப்பு. என்ன உணர்த்தேன் போங்க. பாவன் பாசி பருப்புக்கு பாவனா வருமா? பானா வருமா? பாசி பருப்பு பாவனா. காணா பருப்பு கடலை பருப்பு. ஆமா ஊனா பருப்பு. ஊன் பருப்பா? உளுந்த பருப்புடா. தூணா பருப்பு. பூனா பருப்புனா துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. பருப்பு வகைகள். 5 தேங்காய். 5 தேங்காய். 12 வாழைப்பழம். 12 வாழைப்பழம். சூடம் பற்றி சாப்பிடாம விபூதி குங்குமம். குடிச்சிக்கிறதுக்கு உண்டைக்கு வேஷ்டி. உண்டைக்கு வேஷ்டி. இந்த மாதிரி அகலக்கர துண்டு. அகலக்கர துண்டு. 101 ரூபாய் செக்ஷனை வச்சா மழை வந்துடும். ஐயா தயவுசெய்து அவர் உட்கார்ந்து. நீ மட்டும் கொடுத்தா பத்தாது. ஊருக்கார கூட்டத்தில் இருக்க ஊரா அகத்துக்கு போய் இதை புறாக்கி இவா முன்னிலை வச்சு சொல்லு.
மழை பெய்ய வைக்கிறேன்டா. இந்த ஊர்ல இருக்க ஊரை உனக்கு கொடுக்கணுமா? பெத்த தங்கம் இல்ல இந்த குடல் வைக்கத்தான் தெரியும். ஏத்தா நீ பெத்த புண்ணியம் வைக்கிறியா? நல்லா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். 3 கிலோ புழுங்கரிசி, 3 கிலோ பச்சரிசி, காய்கறி, சூடம் 10, 12 வாழைப்பழம், 10,000 கூட வைங்க. இந்த ஊர்ல மழை வந்துருச்சுன்னா தாயுமே நாடகத்துக்கு நான் வரேன். அப்படி வரல உனக்கு ஓனி தெரிச்சு போக பாத்துக்க. பொருளை கொண்டாந்து வைக்க சொல்லு, மழை பெய்யல சொல்றா. ஏத்த கொண்டாட தாராத ஒரு ஆளு வர சந்தை வைக்கிற சந்தை கடை ஒரு தெரியும். காய்கறி பூரா வந்துட்டு போயிட்டு புண்ணு வயசு பூரா அரிசிகள்ல ஏழை போட்டு. இது மட்டும் இல்ல, இந்த லோகத்துல நாங்க சொன்னது நாங்க வச்சதாண்டா வேதம். நீங்க என்ன இல்ல இல்ல இவர் சொன்னது வேற இல்லைங்கள. அதாவது ஒரு சந்தோஷமா குப்புரையை பத்தி ஆத்தா மாதிரி நல்லா கவனிக்கணும். இந்த கோயில் கட்டிருப்பிய இவர் ஐயர் வாழ்ந்த, நான் சூத்திரம் வாழ்ந்தேன். இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஐயரை கூட்டியாந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பிய. எப்படி பண்ணீங்க? அவருக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் பீஸ் கொடுத்து கூட்டியாந்துருப்பிய, வருமானம் கொடுத்து. அவன் வர்றேன் சும்மாவா இருப்பேன். ஒரு ஓதுறதுக்கு ஒரு யாகசாலையில என்னென்ன பண்ணு? ஒரு 2 படி அரிசியை போட்டுத்தானே இலையில விரிப்பாங்க, இல்ல 1 படி அரிசி கொடுத்தா விரிப்பாங்க. வந்தோடனே லிஸ்ட் கொடுத்த ஐயர் எப்படி 5 சிற்ப அரிசி பஸ் அரிசி, 5 சிற்ப அரிசி புழுங்கரிசி, இதை கூட கொடுத்துட்டு போ வேணாம்னு நீ சொல்லவே இல்லை. இதை காட்டில நெய்யை ஓதுறதுக்கு ஒரு 3 லிட்டர் வாங்கலாம். இதையெல்லாம் விட்டு புட்டு ஒரு டின்னு எப்பாங்க 15 லிட்டர் டின்ன இதை கொண்டுகிட்டு நீ ஊத்தி திங்கிறதுக்கு நாங்களாம் கிடைச்சா. இதை கூட விட்டுலாம். ஓதுறதுக்கு முன்னாடி 5001 தச்சனை, உனக்கு 2 லட்சம் ரூபாய் அழுது விட்டு விடாம 5001 ரூபாய் தச்சனை. போன வாரம் இந்த ஆளு போய் ஒரு டீ கடைக்கு போய் பால் காய்ச்சி வச்சிருக்காரு. பாலை காய்ச்சினாரு. அந்த டீ கடைக்காரன் பால் காய்ச்ச முன்ன அந்த குடிசை பத்திக்கிட்டு எரிஞ்சே வச்சு நீ பால் காய்ச்சல் நேரமான போது அடுப்பை பத்த வைக்காம கூரைகளை பத்த வச்சு டீ பிடிச்சா நீ போய் பத்த வச்சதால நீ புடிச்சது டீ. கேப்பார் வச்சு கேட்காத, கேப்பார் வச்சு கேட்டே கெட்டு போயிடுவேன். சரி அதை கூட விட்டுருவோம், அவர் பிரச்சனை கேட்கலாம். இப்ப கோயிலுக்கு போற சாமி கும்பிடுறேன். ஐயா இப்ப சாமி போற சாமியை கும்பிடத்தான் போறோம். நம்ம தேங்காயோட தட்டோட மாலையோட போறோம். திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போய் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. சொல்லு, உள்ள ஒரு ஆள் வரிசையில போய் போற ஆளுக்கு வரிசையில போனோம்னா 3 மணி நேரம் ஆகுது. அதுல எழுதி போட்டிருக்காங்க சிறப்பு தரிசனம். பொது தரிசனத்துல போனோம்னா 4 மணி நேரம். சிறப்பு தரிசனத்துக்கு போனா 500. அதுலயும் இந்த சிறப்பு தரிசனம் இருந்துச்சுன்னா, சிறப்பு தரிசனம்னா அந்த கருவறையை விட்டு வெளியே தான் வைக்க வைப்பேன். அதே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்துக்குள்ள நிக்க வைப்பேன். அப்ப 10,000 ரூபாய் கொடுத்தா அந்த சாமியை கழட்டி கையில கொடுத்துருவாங்க. இதை கூட எடுத்துக்கலாம்யா. பக்கத்துல இல்ல கடையில 90 பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து இல்ல பக்கத்துல உள்ள கடையில விற்கிற 90 பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொட்டிக்கிட்டு அதிசய 90 வாங்கலையா சொல்லி அதை 500 ரூபாய்க்கு விற்கிறேன். 500 ரூபாய் ஓட்டா அவன் கழுத்துல மாலை, 100 ரூபாய் ஓட்டா அவன் நெத்தியில 90, கையில 90. அப்ப மத்தது என்னதான் பண்றது? அந்த கோயிலே 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கோயிலை எழுதி கொடுத்தீங்க. நீயும் மனுஷன், நானும் மனுஷன். ஆமா, மனிதனுக்கு மனிதன் சாமின்னு சொல்ல வச்சதாரு. சாமி சொல்ல வச்சாரு. நாங்க தாண்டா. நீங்க தானா? நாங்க கோயிலுக்குள்ள இருப்போம். வாங்க சுவாமின்னு வைங்க. யாரை பார்த்து கேட்கிறேன்? உங்களை பார்த்து. எங்களை பார்த்து தாங்க. நான் சொன்னேன்ல, இந்த லோகத்தை நாங்க சொன்னது நாங்க வச்சதா வேதம் சொன்னேன்ல. இப்ப சொல்றேன் பாரு. 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைக்காலம், 96 தத்துவம், 108 மனைவிக்கானம். நேம நிஷ்ட, ஆண்டவன், சாமி, கடவுள், ஆலயம் எல்லாமே நாங்க வச்சதுதான்டா. அவனை பார்க்காதடா, என்ன பாருடா. ஏண்டா பிராமணே பச்சரிசி சாதமும் பருப்பு குழம்பு சாப்பிட்ட பேரம் இல்லைன்னு நினைக்கிறியா? இவ்வொரு பழத்தை
பழத்தை பார்க்கவா இவர் பழமே சிறுமலை பழமா போச்சு பூவு பழமா என் வெள்ளத்தை பாருடா நீனே ஒத்தக்கட்டு பழம் சண்டைக்கு வேறையா இருப்பா நீனே எவ்வளவு வயசுங்க அப்ப நாங்க கறி ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் முட்டையும் நீங்க எங்களுக்கு எவ்வளவு பழம் இருக்கு ஏன் பழம் ஏண்டா நம்மளுக்குள்ள சண்டை ஆமா நம்ம எல்லாம் எங்க வந்தோம் எதுக்கு வந்தோம் அதை மறந்துட்ட முன்னாடி பேசிட்டு இருக்க மாடா வந்த இடத்துல குழந்தை தேவதாசன் பாம்பு அடித்து இறந்து போன குழந்தை இறந்த செய்தியை சொன்னா பாவி உயிரை விட்டுடும் ஒரு உயிருக்கு 2 உயிரா போயிடும் ஆமா அதனால என்ன சொல்லணும் தெரியும் சொல்லணும் குழந்தை வாழா அங்க வந்துகிட்டு இருக்கேன் குழந்தை வாழாம் என்றால் வருவதென்றும் ஆமா வரமாட்டேன் ஒரு வார்த்தையில ஈரத்தம் உண்டு ஏண்டா நீ அவனை கவனிக்க கூடாதுடா தம்பி மாணியை கூப்பிடுட்டா அவன் கூப்பிடுமா ஏதா என்னையா மைக்கு நல்லா தானே ஓடுறாரு கௌசல்யா மைச்சிட்டு கதவை தட்டுறா கதவை தட்டுறீங்களா சஜிவாமி மாணி தங்கள் வந்த சத்தம் கேட்டவுடன் என் மகளை படித்துக் கொண்டு வருகிறேன் அவரோடு ஓடி வந்தேன் அப்பா எங்கு வந்து பார்ப்பது தாங்கள் மட்டும் வந்து நிற்கிறீர்களே எங்கே அப்பா என் மகன் மக்களா நான் சொல்றேன் வருத்தப்படுங்களா உங்க குழந்தைய இருந்திருந்தா அவனுக்கு ஒரு படி சாதம் கொடுத்திருக்கலாம் சரி அதான் போயிட்டு போகுது கொஞ்சம் நீரானமாக கொடுத்திருக்க கூடாது என்னை மன்னித்து விடுங்கள் என்னை அறிந்து கொண்டே சென்று கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார் இந்த பாவிதான் என்ன
ஒன்று, அது எந்த வழி? ஒன்று சுற்று வழி, இன்னொன்று குறுக்கு வழி. இது யாரால் வருகிறார் அப்பா? குறுக்கு வழியில வந்தா கற்கள் முட்கள் விசித்தம் தான் இருக்குன்னு சொல்லி ஆமா. உங்க குழந்தையோட யாரால் யாரால் வருகிறார்? எங்கடு வர அனந்து வர கிட்டு வர பேசுகிறப்பா. என்னோட கேட்டா யாரையோ சொல்லிக்கிட்டே அதோட மயம் கோவிந்தா. மாமி 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 கோவிந்தா பக்கத்து விட்டு கோவிந்தன்னு வந்தேன். அதை சொல்ல முடியாது. சொல்லாமலவர் கோவிந்தா என்று சொன்னவுடன் என் உயிர் துடிப்பே ஒரு நின்று விட்டதே அப்பா. என் மகன் எங்கே? என் தட்ட மகன் எங்கே? என் செல்வ மகன்தான் எங்கே அப்பா? எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே மகன்? என் தங்க மகன் அதிகாலையில் போனவன் அஞ்சு நேரமாக வரவில்லை என்றால் என் மனம் என்ன வேதனைப்படும் அப்பா. நான் பெற்ற மகன் பசுவோடு வந்தான். அதெல்லாம் இருக்கட்டும், நிற்பை நான் திகைத்துக் கொண்டேனா? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். காட்டுக்கு போறதுக்கு வெகு தூரம் இருக்குடா. ஒரு கதை ஒன்று சொல்லி வரான்னு சொன்னான். எப்படி கதை சொன்னா பாத்தியாரா? அவங்க குடும்பத்துல என்னென்ன நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே வர. அவன் சொன்ன கதையில என் மனசே ரொம்ப இதாயிடுச்சுடா. குழந்தைய அப்படி ஒரு குழந்தைய பத்தி எடுத்துக்கலாம். மாணி மாணி அது என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு எங்க அம்மா தான் துணை, எங்க அம்மாவுக்கு தான் ரெண்டு பேரும் அந்த காளியம்மன் தான். அப்படியா சொன்ன குழந்தையை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்களப்பா. வந்தாளா மாமி? அதோட கதை சொல்லி வந்த கதை முடிஞ்சு விட்டது. உங்களை என்ன சொல்வது எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. சொல்லி வந்த கதை முடிஞ்சு மாமி. நிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. நிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. நான் என்ன அழகனில்ல யாருமே விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. ரகுராமனும் வனவாசம்
அதிகாலையில் போன நந்திரமாகி வரவில்லை என்று என் மனம் துடியாய் துடிக்கின்றது. ஆண்டவனே, யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? ஏனப்பா இந்த சோதனை எனக்கு? எதற்காக? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். அம்பி, மாறிக்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை இறங்கி செய்தே சொல்லக்கூடாது. வெளிக்கூடாது. மாமி இப்படி வாருங்க. மாமி காரே முன்னே முச்ச மாநில பிறண்ட எல்லாம் சேகரிச்சுட்டான். சரி, குழந்தை தேவதாசனு சேகரிச்சுட்டான். விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்கள். மாமி சேகரிச்சு வச்சு சரி பார்த்தா. சரி, என்னென்ன சேகரிச்சுட்டான்? என்னென்ன சேகரிச்சு சரி மாமி சரி பார்த்தானா? சரி பார்த்து உன்ன மறந்துட்டாமா? உங்களுக்கு என்னையா என்று ஆண்டவனே, மட்டும் மறந்து இது என்ன கொடுமை? இது என்ன கொடுமை? சேகரிக்கிறது மறந்துட்டேன். மாமி தெற்ப உன்ன மக்கள் சேகரிக்க மறந்துட்டா. சரி, நீ ஏன்டா கவலைப்படுற? நாங்கெல்லாம் திறமா வச்சிருக்கோம். எனக்கு தெரியாதா? என் மகனை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லுங்கள் ஆண்டவனே. நான் விட்ட மகனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்ததா என்று எனக்கு புரியவில்லையே. இந்த பாவிதான் என்னையா செய்வேன்? ஏன் உங்களுக்கு வேதனைப்படுற? அப்படி சொல்லாதீர்கள் ஐயா. பெற்றவளுக்கு தானே பிள்ளைகளுடைய அறிவு தெரியும். குழந்தையை பற்றி உங்களுக்கு என்னையா தெரியும்? மாமி அப்ப என்ன சொன்னா? தோழமார்களே, நீங்கள் கொடுக்கும் தெற்பை வாழ்நாள் சத்தியத்துக்கு பங்கு வந்துவிடும். அதனால 3 நாள் அந்த ஆழமரத்தடியில் இருங்க, நான் போய் சேர்த்து வரேன்னு சொல்லி போயிட்டேன். அதப்பா, ஏனப்பா இப்படி பேசுறது? வாயில சனியே இருக்கு. தெருப்புல முழுக்க போயிட்டேன். படைத்தவனே, படைத்தவனே, உனக்கு மகிழ்ச்சியா? உள் படைப்பினே எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நான்
பெற்ற மகனுக்கு நடந்ததை சொல்லுங்களப்பா. நடந்ததே சொல்லுங்க. விட்டதே சொல்லுங்க. ராஜாத்தி வந்து எங்க காலில் விழுகலாமா? நீங்க வந்து எப்படி உட்காந்தவங்க எங்க காலில் விழுகலாமா மாமி? மாமி செருப்புகளில் ஒன்ன மாத்த மறந்துட்டேன். அதனால 3.25 நாளைக்கு அந்த ஆலமரத்து அடியில இருங்க. நான் போய் போன அடிச்சிடும் மாமி. நந்தரையா இருந்தது குழந்தை தேவராஜ் காலை தூக்கி வச்சா மாறுங்க. ஓங்கி வளர்ந்தது செருப்புக்குள். அவன் போனோன்னு ஓங்கி வளர்ந்தது திருப்பப்புன்னு ஓங்கி வளர்ந்துருந்ததா. அப்ப குழந்தை தேவராஜ் இப்படி அதுக்கு பாத்தியா அதுக்கு இல்ல மாமி எட்டல. அப்ப வளைச்சு பிடிச்சி காலை தூக்கி வச்சா மாமி. வச்சத்துல ஒரு புட்டு கரையா புட்டு கரையா புட்டு கரையா புட்டு கரையா புட்டு கரையா புட்டு புட்டு இருந்தாரா மாமி. அந்த புட்டுல இருந்து காற்று அடிச்சதா. அப்ப என் கல்ல தூஜி விழுந்துச்சு. அதுக்கு மேல இவனுக்கு காத்து அடிச்சுன்றாப்ல அதெல்லாம் கிடையாது விளையாட்டு பிள்ளைமே விளையாட்டு ஐயா. சொல்லுங்கள் ஐயா. பேச தெரியுதா மாமி? மனசை தெளிவுபடுத்திக்கோங்க. வேறு ஒண்ணும் இல்ல மாமி. அந்த புட்டு இருந்ததா அந்த புட்டுல இருந்து ஒரு நாகசர்ப்பம் வந்து உங்க மயனை கடிச்சு இறந்து
என்று யாரை அழைப்பார்கள்? இந்த தண்டாளி அம்மா என்று யாரை அழைப்பார்கள்? நான் விட்டு செல்வோம், நான் விட்டு செல்வோம், நான் விட்ட மகன் எங்கே என்று கேட்டார். அவருக்கு நான் பாவினான். என்னடா பதில் சொல்வேன்? என்னடா பதில் சொல்வேன்? நண்டூருது நரியூருது, நண்டூருது நரியூருது, நண்டூருது நான் வளர்த்த செல்ல கண்ணில்லா என் கண்ணில்லா நான் வளர்த்த
நன்றி நன்றி நன்றி. அரசால பிறந்த என் செல்வ மகனே, இந்த பாழ்வெட்டி பிறந்த காலகத்தில் அறந்தேட்டி அனாதாக இறந்து விட்டாயடா நான் பெற்ற என் கண்ணே. யாருக்கு என்ன செய்து இதற்காக இப்படி ஒரு சோதனை எனக்கு? ஐயா, அந்த சிகாமணிகளே, என் மகன் இறந்த படத்தை சொல்லிவிட்டு எந்த இடத்தில் எதற்கு தெரிவிக்காமல் ஓடிவிட்டீர்களே. வாருங்கள் ஐயா, வாருங்கள் ஐயா. நான் பெற்ற மகன் எங்கே எப்பா இறந்திருக்கின்றார் சொல்லுங்கள் ஐயா. மாமி, எங்களை மன்னிச்சுக்கோங்க மாமி. மேலவனாந்திரத்துல போன இடத்துல உங்க மகன் இருந்ததை எங்களால தாங்கவே முடியல. ஆனா மேலவனாந்திரத்துல ஒரு பெரிய ஆலமர தலை விருட்சத்துல இறந்தவனை கீழே படுக்க வச்சு இலகரையெல்லாம் போட்டு அப்படி நெஞ்சில ஒரு கல்லை தூக்கி வச்சிருக்கோம். சொல்லுகின்றார் என் மகன் பிச்சையுடன் பாராமல் வைத்தேன் என்று எப்படி சொல்லலாமா? உனக்கு என்ன பாவம் செய்தேன்? ஏனப்பா நான் பெற்ற மகளை எப்படி செய்தீர்கள்? சொல்லுங்கள் ஐயா. இறக்கும் தளத்தில் என்னை பற்றி என் மகன் ஏதாவது சொன்னானா? சொன்னா மாமி, அதாவது கல்லை தூக்கி வச்சாத நீ கடைசியில் நாய் நேரி இழுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் கல்லை தூக்கி வச்சேன். இறக்கும் தருவாயில் மீண்டும் ஒரு ஜென்மம் ஒன்று இருந்தால் என் அம்மாவுக்கும் எனது அப்பாவுக்கும் நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னா மாமி. ஐயா கெட்டுமையா சென்று வார். நீங்க செல்லும் வழியில ஆடுதுன்னா பாளையில பூரா ஒடிச்சு வச்சுட்டு போயிருக்க அந்த வழிமார்க்கமாவே செல்லுங்க மாமி. ராசால பிறந்த என் செல்வ மகனே, இது என்னவென்று சொல்வேன்? இந்த பாரு நாடு மத்தை விளந்தேன், கவலைப்படவில்லை. அன்பான கணவனை பிரிந்தேன், கவலைப்படவில்லை. ஆசை குடிமக்களையும் இழந்தேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ ஒருவன் இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனடா. இப்பொழுது உன்னையும் இழந்து விட்டேன். இனிமேல் இந்த பாரு யாருக்காக வாழ வேண்டும்? நான் யாருக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாடா கண்டே? ஏனப்பா எதற்காக என்னை விட்டு பிரிந்து சென்றாய் ஐயா?